السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், இமாம்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றில்லவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய நியாமத்துகளை தந்திருக்கின்றான். நியாமத்துகள் என்றால் நமக்கு தெரியும், அருட்கொடைகள். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு, குறிப்பாக நமக்கு நியாமத்துகளை அளவுக்கு அதிகமாக தந்திருக்கின்றான். அதை கணக்கிட ஒரு மனிதன் முயற்சி செய்தால் அந்த நியாமத்துகளை கணக்கிட்டு முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா இப்ராஹிமிலே 14வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வ இன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா வ இன் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அவன் கணக்கிட ஆரம்பித்தால் அவனால் கணக்கிட்டு முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்றான். சில பேருக்கு என்னென்னா, நான் அருட்கொடைகளை பெற்றவனா என்பது ஒரு சந்தேகம். சில பேருக்கு சில பொழுதுகளில் வியாபாரம் சரியாக இருக்காது, வேலை கிடைக்காமல் இருக்கும். அப்போல்லாம் சில நேரங்களில் திருமணம் முடிக்க முடியாமல் இருப்பாங்க சில பேர். இது போன்ற பல கட்டங்களில் நோய் ஏற்படக்கூடிய கட்டங்கள், வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய கட்டங்கள், திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கட்டங்கள், இப்படி பல கட்டங்களில் மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், தனக்கு கிடைத்த நியாமத்துகளை எல்லாம் மறந்து விடுவான். அவனுக்கு நியாமத்து கிடைக்கிறது என்பதை கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு கண்ணுடைய விலை அவனுக்கு தெரியாது. அவனால் நல்லா பார்க்க முடியும், நல்ல பேச முடியுது, நல்ல காது கேட்குது. ஆனால் இதெல்லாம் நியாமத் என்பதை அவன் மறந்து விடுவான். அப்படி ஒரு நிலை எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படும். சில பேர் இருப்பாங்க, நல்ல வீடுகள் எல்லாம் நல்லா இருக்கும், வேலை இல்லாமல் இருப்பாங்க, நினச்சிருவாங்க நம்ம அல்லாஹ் நமக்கு எந்த நியாமத்துகளையும் தரலை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் நியாமத்துகளை கணக்கிட ஆரம்பித்தால் அவனுக்கு கணக்கிட்டு முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அது உண்மையான ஒரு விஷயம். அந்த நியாமத்துகளிலேயே மிகப்பெரிய நியாமத்து தான் என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை பாக்கியம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 42வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் சொல்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம், முல்க் என்பது யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான்? லில்லா, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா. எதை வேண்டுமானாலும் அவன் என்ன செய்வான்? படைப்பான். படைப்பதற்கு அவனுக்கு தான் ஆற்றல் இருக்கிறது. அவன்தான் அரசர். இந்த வானம் பூமிக்கெல்லாம் அவன்தான் அரசன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், யஹபு லிமை யஷாஉ இனாசன். அல்லாஹ் சொல்கிறான், தான் விரும்பியவருக்கு இனாசன் சொன்னால் பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றான். முதல்லையே அல்லாஹ் எடுத்த உடனே சொல்கிறான், பெண் பிள்ளையை நான் தரேன் அப்படின்றான். நிறைய பேருக்கு ஆண் பிள்ளை முதல்ல கிடைக்கிறது ஆசைப்படுவாங்க. அது ஒரு தவறான ஆசை இல்லை. அவன் ஒரு பரம்பரையாக இருப்பான் என்பதற்காக, தன்னுடைய பேருக்கு அடுத்ததாக அப்படிங்கிறதுக்காக ஆண் குழந்தை எதிர்பார்ப்பது தவறு இல்லை. ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல பாருங்கள், யஹபு லிமை யஷாஉ இனாசன். முதல்ல சொல்கிறான், தான் விரும்பியவருக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை தான் தர்றான் அப்படின்னு. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வ யஹபு லிமை யஷாஉ ذுகூரா. விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். விரும்பியவர்களை குழந்தை இல்லாதவர்களாகவும் ஆக்குகிறான். அப்போ ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா, கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தான் விரும்பி இருக்கின்றான் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல நாம் சொல்ல வர்றது, யஹபு என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நான் சொன்னேன், அல்லாஹ் விரும்பியவருக்கு குழந்தையை கொடுக்குறான், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று. ஆனால் அல்லாஹ் இதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, யஹபு. யஹபு என்று சொன்னால் ஹிபான்னு சொல்லுவோம்ல, ஹிபா.
அன்பளிப்பு, பரிசு அப்படிதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒருத்தருக்கு அன்பளிப்பை கொடுக்க நாடுனா அப்படின்னா அந்த பெண் பிள்ளையை அன்பளிப்பாக கொடுக்குறான். நமக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் கொடுத்த ஒரு அன்பளிப்பு, பரிசு. நம்ம நினச்சி பார்க்கணும், நமக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் நமக்கு ஒரு பரிசை தந்தால் நாம் எந்த அளவுக்கு அதை பாதுகாப்போம்? அல்லது ஏதோ ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு அமெரிக்காவுடைய அதிபர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலை, அந்த மாதிரி தான் நம்ம நினைப்பெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மனிதர் நமக்கு ஒரு கிஃப்ட் தர்றாரு, அன்பளிப்பாக தர்றாரு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படியெல்லாம் பார்ப்போம். அதில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது, தூசி பட்டுறக்கூடாது, அதை ஷோகேஸில் வைக்கவா, மியூசியமில் வைக்கவா. அப்படி அந்த கிஃப்ட்டை நாம் என்ன செய்வோம், அந்த பரிசை, அந்த அன்பளிப்பை நாம் பொத்தி பாதுகாப்போம். ஆனால் நாம் நம்ம பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அன்பளிப்பாக நாங்கள் கருதுகிறோமா என்று சொன்னால் பிறந்த உடனே கருதுவோம். பிறந்த உடனே அந்த பிள்ளையை அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு, பரிசு என்பதாக நாங்கள் கொண்டாடுவோமே தவிர அது வளர வளர அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகளை கவனிக்கிறோமா என்று கேட்டால் முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல, இஸ்லாமிய சமூகம் அல்லாத மற்ற சமூகங்களும் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதிலும் அவர்களை கவனத்தில் எடுப்பதிலும் மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவை வைத்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை இன்றைய காலகட்டத்தில். முன்பெல்லாம் ஒரு காலத்தில் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பாப்பாக்குமாக்கெல்லாம் பயப்படக்கூடிய பிள்ளைங்களாக இருந்துச்சு. பயம்னு சொன்னால் சில பிள்ளைங்க அடிக்கு பயந்த இருக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்குது. ஆனால் அடிக்காமல் இருந்தால் கூட ஒரு விதமான ஒரு மரியாதையின் காரணமாக வாப்பாவுக்கு பயப்படுவாங்க, உம்மாவுக்கு பயப்படுவாங்க. அதே போல் இந்த ஆலிம் சாக்களுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஊரில் ஆலிம் சாக்களுக்கெல்லாம் பயந்த காலங்கள்லாம் இருக்குது. போலீஸுக்கு பயப்படுவாங்க. அதே போல் இந்த தப்லீக் ஜமாத் வருவாங்க, அவங்களுக்கு பயந்த பிள்ளைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படியா காலம் அப்படின்னு பார்த்தா டோட்டலாக சேஞ்ச். எந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளை பார்த்து ஆலிம் சாக்கள் பயப்படுறாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் பயப்படுறாங்க, அம்மா அப்பா பயப்படுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க, போலீஸ்காரனே என்ன செய்யறான்னா பயப்படுறான். அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய தன்மை மாறி இருக்கிறது என்பதை எல்லா நாடுகளும் என்ன செய்துனா உணர்ந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், கூ அன்ஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, கூ அன்ஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றான். என்ன சொல்லலை, நீ தொழுதெடுத்து இருக்கிற, நீ தொழுக போகிற, பள்ளிக்கு போகிற, குர்ஆன் ஓதுற, தாவா செய்கிற, எல்லாம் செய்கிற, ஆனால் உன்னுடைய பிள்ளை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னான். நீ பெரிய ஹாஜியாராக இருக்கலாம், ஹஜ்ஜிக்கு போனவராக இருக்கலாம், ஆனால் அவன் பிள்ளை என்ன செய்கிறான், அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறாங்கிறது தெரியலை அப்படின்னு சொன்னால் நீயும் என்னதான் அந்த குற்றத்திற்கு மறுமை நாளில் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் சொல்கிறான், கூ அன்ஃபுசக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வீட்டாரையும் என்ன செய்துக்கோ, நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த கடந்த நீங்கள் ஒரு 20 வருடம் பார்த்தீங்கன்னா, 2025 ஒரு 1990க்கு பிறகு 2000க்கு பிறகு ஒரு 25 வருஷத்தில் உலகம் மொத்தமாக மாறிவிட்டது. எந்த அளவுக்குனா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அலாதியான ஒரு வீரம் இல்லை, அது வீரம் என்பது போல அவர்கள் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட் வேகம்தான், எல்லா பிள்ளைகளும் வேகம். அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது எந்த விஷயத்துலையுமே. ஈவன் ஸ்பீடு பிரேக்கர் உள்ளத்துக்கு மட்டும் இல்லை, ரோட்டிலேயே ஸ்பீடு பிரேக்கர்லாம் மதிக்கிறதுலாம் கிடையாது. எந்த ஸ்பீடு பிரேக்கருக்கும் மதிப்பெல்லாம் கிடையாது. ஈவன் ஹைவேல இல்லை, தெருக்களில் கூட ஸ்பீடு பிரேக்கர் இருந்தால் மதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு பயம் இல்லாத ஒரு தன்மை. ஈவன் ட்ரெயினில் தொங்கிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு காலத்தில் முன்னாடி இருந்துச்சு உண்மை. ஆனால் ஒரு காலத்தில் அது சில பேர் செய்யக்கூடிய தன்மை இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களை இவன் ஐயா என்ன பையன், கெட்ட பையன், இவன் ரவுடிசம் பண்ணுற பையன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, 100% எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் என்பது போல் அதை செய்தால்தான் அவன் கண்ணியத்துக்குரியவன், அவன் கெத்து என்பதாக ஒரு சமூகம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா மாறிவிட்டதை நாம் பார்ப்போம். அப்போ பெற்றோர்கள் இதற்கான காரணத்தில் ஒன்றுதான் பெற்றோர்களினுடைய ஒரு அலாதியான நம்பிக்கை பிள்ளை மேல். என் பிள்ளை என்ன நல்லவன், என்னுடைய மகள் நல்லவள் என்ற ஒரு அலாதியான ஒரு நம்பிக்கையின் காரணமாக பிள்ளைகள் நல்லவர்கள் தான், எல்லா பிள்ளைகளும் ஃபித்ராவின் அடிப்படையில் பிறக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். ஒரு பாட்டு கூட இருக்கு, என்ன, எல்லா நல்ல பிள்ளைகளும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு சொல்லி. அன்னை வளர்ப்பதில் அன்னை மட்டும் இல்லை, தந்தையும் தான். தந்தையும் என்ன செய்வார், தந்தை வேலைக்கு போயிட்டு நீ என்ன செஞ்சாலும் என்ன, உம்மா தான், நீ இதை ஒழுங்காக பார்க்கலையே. இதே போல்
இப்போது இதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அலாதியான ஒரு நம்பிக்கை பிள்ளையின் மீது. பிள்ளைகள் நல்லவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஷைத்தான் என்ன? நல்லவன் இல்லை. ஷைத்தான் என்பவன் நல்லவன் கிடையாது. ஒரு காலமும் ஷைத்தான் நல்லவன் கிடையாது. என் பிள்ளை நல்லவனாக இருந்தாலும் ஷைத்தான் என்பவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? எல்லா காலத்திலும் அவன் உயிரோடு இருக்கிறான். எல்லா பிள்ளைகளையும் அவன் என்ன செய்வான்? நோண்டிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் என் பிள்ளை நல்லவள் என்பதை நம்பிக்கையை வைப்பது நல்லது. ஆனால் ஷைத்தானின் மீது ஒரு காலம் நம்பிக்கை வைத்து விடக்கூடாது. அவன் கடைசி இறுதி மூச்சு வரை எல்லாரையும் வழிகெடுப்பான் என்பது நமது நம்பிக்கை. அது நமக்கு பிள்ளைக்கு மேலேயும் வேணும். நம்ம பிள்ளைகளையும் அவன் வழிகெடுத்து கொண்டே தான் இருப்பான். அதனால் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், உன் பிள்ளை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே ஏதாவது போய் சொன்னால் அவருக்கு தான் ஏச்சு விழுமே தவிர அந்த பிள்ளையை கண்காணிக்கக்கூடிய நிலை எந்த ஒரு பெற்றோருக்கும் இல்லாத ஒரு காலகட்டம் மாறி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே கூட மது குடிக்கக்கூடிய அளவிற்கு. நீங்கள் உங்களுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு தகப்பனாக அல்லது ஒரு சகோதரிக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு சகோதரனாக இருந்து பார்த்தால் அவர்களிடத்தில் கேட்டால் தெரியும். ஈவன் பெண் பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே மது அருந்தக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கிறது. மது, அதே போல் சிகரெட், இன்னும் இப்போது காலகட்டம் போய் இந்த கஞ்சா என்று சொல்லி இப்படி பல கட்டங்களில் பள்ளிக்கூடத்திற்கு உள்ளேயும் கூட சென்று விட்டது இந்த அனாச்சாரம். இதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா தெரியாது. சமூக விரோதிகள், மிருகங்கள், அயோக்கியர்கள். அவர்களை எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். அரசியலுக்காக அல்லது பணத்திற்காக செய்யக்கூடிய சமூக துரோகிகளின் காரணமாக என்ன செய்யப்படுகிறது? இந்த பொருட்கள், போதை வஸ்துக்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. ஈவன் இந்த 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இதே போன்ற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கையில் கூட மது, போதை போன்ற அம்சங்கள் போய் சென்று அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். இப்போது பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதனாலேயே பெரிய சண்டை வீட்டில் எல்லாம். எனக்கு காசு கொடு, அது கொடு, இது கொடு. எதுக்குன்னு கேட்டால் அது ப்ராஜெக்ட்டுக்கு. என்ன ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்ட் தான். அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி பணத்தை எல்லாம் கேட்டு கடைசியில் காசு கிடைக்கலைன்னா கூட, இலங்கையில் நான் கேட்டேன், அது என்ன செய்கிறாங்கன்னா ஹேர் ஜெல்லு சாப்பிட்றாங்களாம். முடிக்கு பூசக்கூடிய ஹேர் ஜெல்லை கூட சாப்பிடக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். நமது ஊர்கள்லையும் அதை சாப்பிட்றாங்களாம். அதே போல் இந்த கஃப் சிரப்புன்னு இருக்குல்ல, இருமல் இது பண்ணக்கூடிய அந்த சிறப்புகளை வாங்கி அதிகமாக அதை குடித்து அதிலும் என்ன ஒரு போதை இருப்பதாக அவர்கள் என்ன செய்வதாக பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு இந்த ஹேர் ஜெல்லை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில், ஹேர் ஜெல்லை தலைக்கு முடிக்கு பூசலாமா கூடாதா? ஹராமா ஹலாலுக்கு இல்லை, அது ஆரோக்கியம் இல்லையா, முடியை நாசம் பண்ணிடும் அப்படியெல்லாம் சொல்லி பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஹேர் ஜெல்லை சாப்பிடக்கூடிய சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஈவன் கஃப் சிரப் அதை குடிக்கிறாங்க, அதிகமாக குடித்து அதில் ஒரு போதை. அதே போல் டேப்லெட், சில டேப்லெட்டுகள் என்ன செய்கிறாங்களாம் அதிகமாக உட்கொண்டு அதில் என்ன ஒரு போதை இருப்பதாக. இப்படி பல காலகட்டமாக பல வித்தியாசமான கோணலிலே, பெயர்களிலே ஒரு சமூகம் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் போதைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுமா, டொப்போமின் சொல்லி ஒரு சுரப்பி இருக்குது தலையில். இது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது சுரக்கும். அது சுரந்துச்சுன்னா தான் அந்த மகிழ்ச்சி ஏற்படும். இது பல விஷயங்களில் ஏற்படும். சில பேருக்கு நிறைய குரான் ஓதுனா அது ஏற்படலாம், தொழுகையில் ஏற்படலாம், அல்லது யாருக்காவது உதவி செய்கிறதுல ஏற்படலாம், இப்படி ஃபன் பேசுகிறதுல ஏற்படலாம். ஆனால் இந்த டொப்போமின் இந்த போதை உட்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதிகமாக சுரக்கிறது. இந்த டொப்போமின் சுரப்பதினால இது ஒரு 4 to 6 முறைன்னு சொல்கிறாங்க அறிஞர்கள், இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இந்த போதை வஸ்தை 4 to 6 முறை ஒருத்தன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு டொப்போமைன் என்பது சுரக்காது. இந்த டொப்போமைன் சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் இதை சாப்பிடணும் மறுபடியும். அப்போ இதை சாப்பிடாமல் ஒருவனால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இருக்க முடியாது. அவனுக்கு நிம்மதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, அப்போ என்ன செய்யணும், மறுபடியும் அந்த போதை வஸ்துக்குள்ளே அவன் போய்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே அவன் போகிறான். எந்த அளவுக்கு சொல்கிறாங்க மருத்துவர்கள், தண்ணிக்குள்ளே ஒருத்தனை முக்கி வச்சா அவன் வெளியே வர எப்படி துடிப்பான், அதே போல் ஒருத்தனுக்கு அந்த போதை கொடுக்கப்படவில்லை என்றால் அவன் துடிக்கிறான். அதற்காக அவன் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகிறான். ஒரு திருடனுமா செய்வான், கொலை செய்யணுமா செய்வான் என்ற அளவிற்கு இந்த போதை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு எதிர்காலத்தினுடைய இளைஞர்களை கொண்டு போகக்கூடிய சூழலில் இருக்குது. முதல்ல கெத்துக்குன்னு செய்வான், அடுத்து சில பேர் விளையாட்டுக்குன்னு செய்வான். இது போய் 4 முறை 6 முறை 7 முறை 8 முறைன்னு ஆகி அதுக்கு பிறகு என்னதான்
அடிக்ட் தான். அதுக்கு பிறகு அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த போதை வந்து ஒரு இளைஞனை, ஒரு சின்ன பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாற்றி விடுகிறது. இப்போ நாம் வந்து இன்றைக்கு கல்ஃபில் இருக்கிறோம், சில பேர் நமது ஊரில் இருக்கக்கூடியவர்கள், நமது பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், யாரோடெல்லாம் பழகுகிறார்கள், அவனுடைய மொபைலில் என்னென்ன கான்டாக்டுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்கிறோமா? எங்களுடைய வீட்டார்கள் கவனிக்கிறார்கள், அல்லது ஊரில் இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் லேட்டாக வருது அப்படின்னா அதை கவனிக்கிறோமா? எங்கு போகிறான், யாரோடெல்லாம் பழகுகிறான் என்பதை நாங்கள் கவனிக்கிறோமா என்பதை நாங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளை வந்து அப்படியெல்லாம் இல்லை, அவன் வந்து யாரு கூடயும் போகலை, வீட்டில் தான் 24 மணி நேரம் இருக்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னா கேம்ஸ் விளையாடுறான். என்ன கேம்ஸ்? அந்த கேம்ஸை எடுத்து பார்த்தா அதை விட மோசம். அதில் ஃபுல்லாக ரத்தம், கொலை, இப்படி இங்கே இருக்கிற சில பேர் தான் என்ன எந்த நேரமும் என்னதான் அந்த கேம் தான். அது என்ன வெறி ஊட்டப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குது. நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அதை விளையாட கொடுத்து அவனுக்கு வந்து என்ன செய்யப்படுதுன்னா ரத்தம் பழகுது. ரத்தத்தை பார்க்குறதுலாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு கொலை செய்கிறது கூட அந்தளவு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுடைய மூளை என்ன செய்யுது, திரும்ப அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் பழக்கப்பட்டு அவன் என்ன செய்கின்றான், இது ஒரு சாதாரண விஷயம்தான் என்பதாக. முன்னாடியெல்லாம் நியூஸ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எங்கே கொலை நடந்துருச்சுன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன, அடுத்த பக்கம் இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்தது, இப்படி நம்மளுடைய பழக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? இதே போல் சின்ன பிள்ளைகளுடைய, அந்த சின்ன குழந்தைகளுடைய உள்ளங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பழக்கப்படும், ரத்தத்திற்கு பழக்கப்படும், கொலைக்கு பழக்கப்படும். சில கேம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லாஹி நான் பார்த்துருக்கேன், நான் விளையாடலை, நான் பார்த்துருக்கேன், டோட்டலாக விபச்சாரம். அந்த கேம், அது பேர் கேமு, ஆனால் என்னென்னா டோட்டலாக அதில் வந்து விபச்சாரங்கள் இருக்கிறது. டோட்டலாக அந்த கற்பனை பண்ண பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கெல்லாம் கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். எங்களுடைய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் கேம் தான் விளையாடுறான், வெளியெல்லாம் போகிறது இல்லைன்னா அது அதை விட மோசம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் கேம்ஸுகளும் மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை எப்படிப்பட்ட சமூகமாக இருக்கும் என்பதை நினைத்தாலே என்ன செய்யுது, ஒரு விதமான பயம் வந்து நமக்கு ஏற்படுகிறது. சில இளைஞர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து சில நேரங்களில் மது அருந்தாமல் இருப்பாங்க, சிகரெட்டுகளை குடிக்காமல் இருப்பாங்க, ஆனால் விபச்சாரத்தில் வந்து டோட்டலி அவங்க என்னன்னா ஜீரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. மது நான் மறந்ததே இல்லை, தொட்டதே கிடையாது, சிகரெட்டுகளை தொட்டதே இல்லை, ஆனால் விபச்சாரம்னா அதுக்கு வந்து நான்-ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இதுக்கு குர்ஆன் வசனத்தை வேற ஆதாரமாக பதிவிடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு பையன் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு, அவன் வந்து ஜினா, விபச்சாரம், ஆனால் வேறு எதுவும் இல்லை, அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறார். என்ன அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா, என்ன அல்லாஹ் இணை வைப்பை தவிர வேறு எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்வானா, இணை வைப்பை தவிர வேறு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான்னு இருக்குது. அப்போ இந்த பாவங்களையும் மன்னிச்சிருவான் தானே. இதுக்கு இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லான்னு நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் அப்படின்னா அது வேற, ஆனால் அந்த பாவத்தை ஒரு மனிதன் எப்போது எளிதாக கருதுகிறானோ, அதை எப்போது எளிதாக கருதுகிறானோ அதனுடைய வெயிட் என்ன செய்யுதுன்னா அதிகரிச்சிடும். உதாரணமாக, நான் என்ன பாவம் செய்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நான் அதை யாருக்கு எதிராக செய்கிறேன் அப்படிங்கிறதான் முக்கியம். நான் அல்லாஹ்வுக்கு எதிராக செய்கிறேன், அவனுக்கு எதிராக அவனுடைய ஒரு போராக நினைத்து, அல்லாஹ்வா நானா என்று நினைத்து ஒரு பாவத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது தான், மிக மோசமான ஒரு பெரும்பாவத்தில் தான் அது கொண்டு போய் சேரும் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ நாங்கள் பாவம் செய்யக்கூடிய சின்ன பாவமா பெரிய பாவமா இது முக்கியம் அல்ல, ஆனால் நாங்கள் யாருக்கு எதிராக அந்த பாவங்களை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பூமியில் இருந்து கொண்டு, அவனுடைய அதிகாரத்தில் உள்ள இந்த பூமியில் இருந்து கொண்டு, அவனுடைய உடம்பு, அவன் தந்த உடம்பை வைத்துக்கொண்டு, அவன் தந்த கண்களை வைத்துக்கொண்டு, அவன் கொடுத்த கைகளை வைத்துக்கொண்டு, அவன் நினைத்தால் முடமாக்க முடியும், அவன் நினைத்தால் குருடாக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நாங்கள் அவனுடைய உறுப்புகளை வைத்து அவனுக்கு எதிராக பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். சில ஹதீஸ் வேற என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, என்ன ஹதீஸு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்களாம், திருமணம் முடியுங்கள், அப்போது உங்களுடைய பார்வைகள் தாரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, பார்வைகளை கட்டுப்படுத்தும் திருமணம். அதனால் எனக்கு திருமணம் யாருமே செஞ்சு வைக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் என்ன செய்வேன்னா, என்னால் முடியலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல திருமணம் முடியுங்க அப்படி, ஏன்னா முடியலை அதனால் நான் பண்ணுறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை கொண்டு தங்களுடைய பாவங்களுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு சமூகம் என்ன செய்திருக்குன்னா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதரசாவை விட்டு வெகு தூரம், முன்னாடி ஒரு காலம் இருந்தது
ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யணும், மதரசாவுக்கு போகும். காலையிலேயே முழிச்சு 6 மணிக்கே முழிச்சு பிள்ளைகள் எல்லாம் மதரசாவுக்கு போவாங்க. அங்கேருந்து மக்தப் மதரசாவில் எதையாவது ஒன்று ஊதுவாங்க, அப்படியே வருவாங்க. இப்படி தான் அந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கு என்ன, காலையில் முழிச்சு ஸ்கூலுக்கு தான் டைரெக்டாக. என்ன, அவனுக்கு 9 மணிக்கு ஸ்கூல்னாலும் 7 மணிக்கு ஒரு டியூஷனில் என்ன படிப்பான், ஸ்கூலில் சொல்லித்தரதை டியூஷன்லேயும் படிக்கிறது. அதுக்கு பிறகு 9 மணிக்கு டியூஷன், சாயந்தரம் வர்றானா சாயந்தரம் ஒரு டியூஷன். இப்படியே வாழ்க்கை கழியுது. வாரத்தில் ஒரு நாளாவது எங்கேயாவது மதரசாவுக்கு 1 மணி நேரம் போது, அரை மணி நேரம் எடுக்க மாட்டீங்களா, ஏன் 1 மணி நேரம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி மதரசாவை விட்டு பிள்ளைகளை எந்த அளவுக்கு சமுதாயம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தூரப்படுத்தி கொண்டு இருக்கிறது. தர்பியாக்கள்லாம் முன்னால் ஊரில் நடக்கும், இன்றைக்கு தர்பியாக்களும் கிடையாது. ஜும்மாவாவது ஒரு வாரத்தில் ஒரு முறை நடக்குது. ஜும்மாவுக்காவது இந்த இளைஞர்கள் வர்றாங்களா அப்படின்னா இல்லை. ஜும்மாவுக்கு எப்போ வர்றாங்க, ஊர்களில். இங்கே தான் அரபுல சொல்கிறாங்க, புரியலை. ஆனால் ஊர்களில் எப்போ வர்றாங்க, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓத ஆரம்பிச்சுட்டா கூட என்ன செய்கிறாங்கன்னா ஓதி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாறி இருக்கிறாங்க. குத்துபாவுக்கு போய் உட்கார்றதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நமக்கும் தான் இந்த படிப்பினை. ஜும்மாவுக்கு முதலாவது வரக்கூடிய மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. முடியுமா நம்மளால் வாழ்க்கையில் ஒரு ஒட்டகத்தை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கானா, இல்லை. அது எளிதாக ஒரு ஜும்மாவுக்கு நேரமாக போனால் கிடைக்கும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாடு, ஆடு, கோழி, அதுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு முட்டை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கி கொண்டே போனாங்க. இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் நிறைய இருக்குது. ஜும்மாவில் இந்த பிடரிகளை தாண்டி போகக்கூடாது. இன்றைக்கு சில பேர் என்னென்னா அவங்க பண்ணுற பிரச்சனை, ஜும்மாவுக்கு நேரமே போயிடுவாங்க, ஆனால் லாஸ்ட் சஃபில் தான் உட்காருவாங்க. முன்னுக்கு போய் உட்காரதுக்கு வெக்கம். யார்கிட்ட வெக்கம், என்ன வெக்கம்னு அப்படிங்கிறது தெரியல. முதல் சஃபில் போய் உட்கார்றதுக்கு வெக்கம். கடைசி சஃபில் உட்காருவாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, தாண்டி போவாங்க. அவங்கள குற்றம் சொல்கிறது, எல்லாரும் தாண்டி தான் போகிறான், நீ எதுக்கு அங்கே உட்கார்ந்துருக்கிற. அப்போ நேரமாக போய் முன் சஃபில் போய் உட்காருவதற்கு முயற்சி செய்யணும். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் என்ன செய்வார், மிம்பரில் ஏறி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவார். சொன்னதற்கு பிறகு அதான் யார் சொல்லுவார், முஅத்தின் அதான் சொல்லுவார். இந்த அதான் சொன்னவுடன் மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, ஒரு நோட் வச்சுருப்பாங்க. இந்த நோட்டில் தான் எல்லாரோட பேர்களையும் எழுதுவாங்க. இவருடைய மகன் இவர், இன்னாருடைய மகன் இன்னார் இப்படின்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுடைய பேர்களுடைய லிஸ்ட் அவர் வச்சுருப்பார். அந்த லிஸ்ட்டை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பார். முஅத்தின் எப்போது அதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, இமாம் மிம்பரில் ஏறி சலாம் சொன்னவுடன், இவர் முஅத்தின் அதான் சொல்ல ஆரம்பித்தவுடன் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், அந்த ஏடுகளை சுருட்டி வைத்து கொண்டு உள்ளே அமர்ந்து விடுவார்கள். இதற்கு பிறகு அந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடியவர்களுடைய பெயர்கள் அதில் எழுதப்படுமா, எழுதப்படாது. அதனால் நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், முஅத்தின் அதான் சொல்வதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்குள்ளே போய் அமர்ந்துடணும். அப்பொழுதுதான் அந்த லிஸ்ட்டில் என்ன செய்யும், நம்ம பெயர்கள் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எதற்காக 2 ரக்காத், அந்த 2 ரக்காத் லொஹர் 4 ரக்காத் தானே, அந்த 2 ரக்காத் அந்த குத்துபாவுக்கு சமம். அந்த குத்துபாவில் நீங்கள் உட்கார்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லா குத்துபாக்களுக்கும் சொல்லலை, பயான்களுக்கெல்லாம் நீங்கள் பேசலாம், அங்கே போகலாம் அங்கே போகலாம். ஜும்மாவுக்கு என்ன சொன்னாங்க, தூக்கம் வருதுன்னா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு இன்னொரு இடத்துல போய் உட்காருன்னாங்க. ஜும்மாவில் உட்காந்துட்டீங்களா, உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனை பேசாதே என்று சொல்லி சைகை கூட காட்டக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம், தொழுகையில் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அந்த மாதிரி தான் லொஹருக்கு எப்படி 4 ரக்காத்தோ அதே போல் இந்த ஜும்மாவுக்கு 2 ரக்காத்துகள் அந்த குத்துபாவோடு சம்மந்தப்பட்டது. மீதி 2 ரக்காத்துகளை நீங்கள் தொழுவீங்க. இப்படிப்பட்டது தான் என்ன ஜும்மாவுடைய குத்துபாக்கள். அந்த குத்துபாவில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக நேரத்தோடையே போய் என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும். இது நாமளும் செய்யணும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஊரில் நாம் இங்கேயும் நாம் அதை தான் செய்யணும். எங்களுக்கு அரபு குத்துபா புரியலை அப்படிங்கிறதுக்காக லேட்டாக போகிறதுலாம் அனுமதி இல்லை. நேரமாக போய் என்ன செய்யணும், உட்கார்ந்து கொள்ளணும். இந்த நிலை நம்மளுடைய இளைஞர்களிடத்தில் வரணும் இன்ஷா அல்லாஹ். ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இது வர வேண்டும். அதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், அவங்க குழந்தைக்கு பாடம் எடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்க, முதல் அந்த பிள்ளைக்கு பாடமே எடுக்கிறாங்க. முதல் பாடமே என்னென்னா தௌஹீத், அடிப்படை. அதாவது என்ன சொன்னாங்க, யா புனை, என்னுடைய மகனே, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாவுக்கு ஒரு காலம் இணை வைத்து விடாத அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செஞ்சாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துவா செஞ்சாங்க, தங்களுடைய குழந்தைகளுக்காக. நமக்கு தெரியும் இப்ராஹிம் யார், கலீலுல்லா, அல்லாவுடைய
நண்பர் என்று, அல்லாஹ்வுடைய தோழர் என்று அழைக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் இணை வைப்பில் கொண்டு போய் என்ன தள்ளிடாத, ஏகத்துவத்திலேயே வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. நாம் என்னைக்காவது துவா செஞ்சோமா? நமக்கு என்ன கிபிர் தான் இருக்குது, பெருமை. நான் தௌஹீத்வாதி, நான் எப்படி ஷிர்க்கு செய்வேன். இந்த கிபிர் என்ன செய்யும்னா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும். நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியினரும் உன்னை மட்டும் வணங்கக்கூடிய ஏகத்துவவாதிகளாகவே வாழணும்னு சொல்லி தினம் தினம் துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது துவா செஞ்சாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் நினைப்பீங்க என் பிள்ளை வந்து எப்படி ஷிர்க்கு செய்வான் அப்படின்னு சொல்லி, அவன் அல்லாஹ் நம்புறானே அப்படின்னு. நிறைய பிள்ளைங்களை நீங்கள் பார்ப்பீங்க, மதரசா ஓதிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மதரசாவுக்கு போய் ஆலிமான பெண் பிள்ளைகள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன செய்கிறாங்க, இணை வைக்கக்கூடிய பெண்களாக மாறக்கூடிய பல பெண்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இதே போன்ற இணை வைப்பில் கொண்டு போய் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் போதை சேர்க்கும், காதல் சேர்க்கும். இது போன்ற பல விஷயங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இணை வைப்பில் கொண்டு போய் சேர்த்து விடும். அதெல்லாம் நாங்கள் நல்லா புரியணும். எங்களுடைய பிள்ளைகள் பிறக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறதா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து திருமணம் முடியுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஒரு பெண் பல நோக்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒரு பெண் என்ன செய்யப்படுகிறாள்? பல நோக்கத்திற்காக அவள் திருமணம் முடிக்கப்படுகிறாள். சில பேர் யாருக்காக? அவளுடைய அழகுக்காக திருமணம் முடிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், அவளுடைய சொத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள், அவளுடைய பரம்பரைக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். இப்படி எதை பார்த்து வேண்டாலும் நீங்கள் திருமணம் முடிக்கலாம். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள்னாங்க. மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து நீ வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? என்னுடைய பிள்ளை யார்கிட்ட வளரப்போகுது? என்னுடைய மனைவி இடத்துல தான். என்னுடைய மனைவி சரியாக இருந்தால்தான் என்னுடைய பிள்ளை சரியாக இருக்கும். இதுதான் நபி அவங்க வந்து அப்போதே, பிள்ளை பிறக்கும் போது இல்லை, பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே நபி அவர்கள் ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லித்தராங்க. திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் நல்ல மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளை திருமணம் முடியுங்கள். நம்ம வந்து கடைசி ஒரு 5 வகுப்பு 6 வகுப்பில் பார்த்தோம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இதில் பல அறிஞர்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ், இப்படி பல பேரை பார்த்தோம். எல்லாரும் யாரால் வளர்க்கப்பட்டவங்க? தாயால். தந்தை 3 வயசில் மரணம், 5 வயதில் மரணம், பிறக்கும் போதே மரணம். வளர்த்தவர்கள் யார் என்றால் தாய்மார்கள். அவர்களுடைய வளர்ப்பினால் தான் என்ன செய்யப்படுது? பிள்ளைகள் வளர்கிறது என்பதற்காக ரபி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை எங்களுக்கு சொல்லித்தந்தார்கள். அதே போல் இரண்டாவது, திருமணம் முடித்து விட்டீர்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவி இடத்திலே மிருகம் செல்வதை போல செல்லாதீங்க. மிருகத்திடம் செல்லுமே, அதே போல உங்களுடைய மனைவி இடத்தில் செல்லாதீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லுங்கள். நீங்கள் இணைய போகிறீர்களா? பிஸ்மில்லா சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி ஜன்னிபினி ஷைத்தான மா ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக் தனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? பிஸ்மில்லா சொல்லி இந்த துவாவை ஓதுங்கள்னு சொன்னாங்க. எத்தனை பேர் நமக்கு இந்த துவா மனனம்? எத்தனை பேருக்கு மனனம்? நிறைய பேருக்கு இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்? மனனம் செய்யணும். நபி அவர்கள் சொன்னார்கள், இது எதற்காக? ஷைத்தான் அதற்கு அந்த இணைப்பின் மூலம் ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த சஹீஹான துவா. மூன்றாவதாக, பிறந்ததற்கு பிறகு. சிலர் என்னென்னா, இப்போ பிறப்பதற்கு முன்பாகவே பிள்ளை வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்திலே வந்து மனைவியை போட்டு பாடாப்படுத்துறது, மேக்ஸ் அப்படி அதைப்படி இதைப்படி. நிறைய பேர் சொல்கிறானே, பிள்ளை வயிற்றில் இருக்கக்கூடிய நேரத்தில் மேக்ஸ் படித்தா பிள்ளை அறிவாளியாக வளரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் 16 அத்தியாயத்தினுடைய 78வது வசனத்தில், மிம்புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில், மிம்புத்தூனி உம்மஹாத்தி, உம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில் லா தஅலமூன ஷையா, எந்த வித நிலையிலும் எதையும் அறியாத நிலையில் தான் ஒரு பிள்ளை பிறக்கிறதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில் எதுவும் அறியாத நிலையில் பிறக்குது. அப்படி நபி அவர்கள் சொல்லி கொண்டிருக்க, நாங்கள் ஒய்ஃபை போட்டு பாடாப்படுத்தி மேக்ஸ் அப்படி சயின்ஸ் அப்படி அவள் படிக்க வேண்டிய நேரத்திலே படிக்க மாட்டாள். இப்போ எங்கே படிக்கிறதுக்கு? ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த பெண்மணிகளுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. மயக்கம் வரும், சாப்பிட முடியாது. அந்த நேரத்தில் அவர்களை போட்டு பாடாப்படுத்தி, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் பாடாப்படுத்தக்கூடாது. பிறந்ததற்கு பிறகு நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள், ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்று சொன்னால் தஹ்னீக் செய்யணும். தஹ்னீக்னா தெரியும் தானே? நபி அவர்களுடைய காலத்தில் பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளையை கொண்டு வந்து நபி அவர்களிடத்தில் கொடுப்பாங்க. நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? பேரித்தம்பழம் போன்ற பழங்களை எடுத்து தன்னுடைய வாயில் மென்று அதிலிருந்து ஒரு இதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா பிள்ளையினுடைய நாக்கில் வந்து தடவி கொடுப்பாங்க.
இதை நாம் என்ன செய்யலாம், ஒரு பிள்ளைக்கு வந்து சாலிகான ஒரு மனிதர் என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்து இந்த பிள்ளையினுடைய நாக்கிலே வைத்து கொடுப்பது என்பது நபி அவர்கள் காட்டி தந்த ஒரு சுன்னா. அதே போல் நபி அவர்கள் 4ஆவதாக நல்ல பேரை வைக்க சொன்னாங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் போன்ற பெயர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வையுங்கள். அல்லது ஏதாவது ஒரு சஹாபியுடைய பெயர்கள், உங்களுக்கு பிடித்தமான ஒரு சஹாபி, அவருடைய வாழ்க்கை வரலாறு என் பிள்ளையும் அதே மாதிரி வளரணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது ஒரு இமாமுடைய பெயர், இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதையும் வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு எப்படி நிலைமை, வாப்பாவுடைய பெயரில் முதல் எழுத்து, அம்மாவுடைய பெயரில் கடைசி எழுத்து, இதெல்லாம் போட்டு என்ன எப்படிலாம் கேட்குறாங்கன்னா, யாருமே வைக்காத பெயராக இருக்கணும், ஆனால் இஸ்லாமிய பெயராகவும் இருக்கணும். வல்லாஹ் இதுக்கு ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. முஸ்லீம் பெயர் வேணும், ஆனால் யாருமே வைக்காத பேர் வேணும். யாருமே வைக்காத பேர்னா எப்படி வைக்கிறது? இப்படி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் கூடாது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர்கள், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அல்லது ஏதாவது ஒரு பெயர், அப்துல் ஹக்கீம், ஏதாவது ஒரு பெயர்களை வைத்து அவர்களுக்கு நல்ல பெயரை வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகளாக வளரும். மறுமை நாளில் அழைக்கப்படக்கூடிய பெயர்கள் அதெல்லாம். நீங்கள் சும்மா வந்து இந்த உலகத்துக்கு நினைக்கக்கூடாது. அந்த பெயர்கள் எல்லாம் நீங்கள் வைக்கக்கூடிய பெயர்கள் நீங்கள் மரணத்திற்கு பிறகும், மௌத்தானதற்கு பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் அழைப்பானே, அந்த நேரத்தில் அந்த பேரை சொல்லி தான் அல்லாஹ் அழைப்பான். சரிங்களா? என்னுடைய பேர் இப்போ ஜமீல் சொன்னால் ஜமீல் இப்னு நூர் அப்படி சொல்லி தான் அல்லாஹ் அழைப்பான். எனக்கு வைக்கப்பட்ட பெயர்களை கொண்டு தான் அல்லாஹ் என்ன செய்வான், அழைப்பான். அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். 7ஆவதாக அக்கீகா, பிள்ளை பிறந்தது 7ஆவது நாளில் என்ன செய்யணும், அக்கீகா கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போல் மிக முக்கியமாக துஆ செய்ய வேண்டும் அதிகமாக பிள்ளைகளுக்கு. நாங்கள் பிள்ளைகளை பெற்றதற்கு பிறகு யாராவது அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்கிறோமா அப்படின்னு சொன்னால் சும்மா துவா செய்வோம். யாரெல்லாம் என் பிள்ளைக்கு அதை கூடு இதை கூடு, சயின்டிஸ்டாக்கு, டாக்டராக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள், உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சாங்க, உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா, யா அல்லாஹ் உன்னுடைய எல்லா பெயர்களையும் கொண்டு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா ஒ மின் குல்லி ஐனின் லாம்மா, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து இந்த பிள்ளைக்கு நான் பாதுகாவல் தேடுகிறேன். கண்ணீரிலிருந்து அல்லாஹ்வே இந்த பிள்ளைக்கு நான் பாதுகாவல் தேடுகிறேன் துவா செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யாராவது செய்கிறோமா? எங்களுடைய பிள்ளைக்கு தினமும் தூங்கக்கூடிய நேரத்திலும் முழிக்கக்கூடிய நேரத்திலும் என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்யணும். குறிப்பாக இந்த துவா, உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற துவாவை ஓதி அந்த பிள்ளைகளுக்கு தடவி விட்டு கொடுக்க வேண்டும். அதே போல் உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், உன்னுடைய எல்லா படைப்புகளுடைய தீங்கிலிருந்தும் இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்ற துவாக்களை ஓதி எங்களுடைய பிள்ளைகளை பழக்கணும். பிள்ளைகளை துவாக்களின் மூலம் பழக்க வேண்டும். பழக்கினால்தான் என்ன செய்யும், எங்களுடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் நல்ல இளைஞர்களாக என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் முன்மாதிரியை பெற்று என்ன செய்யும் அந்த பிள்ளைகள் வளரும் என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் பார்ப்பீங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷைத்தானால் தீண்டப்படாத 2 பேர். ஏன், அவருடைய வாப்பா என்ன செஞ்சார், இம்ரான், இந்த அவங்க உம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்காக என்ன செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. என்னுடைய பிள்ளையை என்ன செய், என்னுடைய பிள்ளையையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்று அவங்க துவா செஞ்சதுனால அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாத்தான். எப்படி சொன்னாங்க, எல்லா பிள்ளைகளும் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்து அழுகிறது, சத்தம் போட்டு அழுகிறது, ஷைத்தான் தீண்டியதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 தீண்டுதலிலிருந்தும் இவங்க பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஷைத்தான் தீண்டியவர்கள் போலெல்லாம் இல்லை, இவர்களே ஷைத்தான்களாக மாறக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். எல்லா இளைஞர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷைத்தான்களாகவே மாறிவிட்டார்கள். கைகளில் என்ன அருவாள், கத்தி, பாக்கெட்டில் கஞ்சா, கண்டவனங்களை எல்லாம் வெட்டுறது, ரீல்ஸுக்காக எல்லாம் வெட்டுறாங்க. என்ன ரீல்ஸுக்காக எல்லாம் ஒரு மனிதனை வெட்டி கொலை செய்து அதை பதிவிடக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தெரியாதா இதை நாங்கள் பதிவிட்டால் எங்களை போலீஸ் பிடிக்குங்கிறது தெரியாதா? ஒன்று அந்த அளவுக்கு அந்த போதை என்ன செய்யுது, அவனை மாற்றி இருக்கிறது. அல்லது அவனுக்கு தெரியும் என்னை போலீஸ் பிடிக்கும், நான் நியூஸ் பேப்பரில் வருவேன், அதன் மூலம் எனக்கு என்ன
ஒரு கண்ணியம். நான் ஸ்கூலுக்கு போனேன்னா நான் தான் ரவுடி, நான் பெரிய ரவுடி என்பதற்காக ஒரு கண்ணியத்திற்காகவும் செய்கிறார்கள். சில பிள்ளைங்கள்லாம் என்னை வந்து போலீஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். உங்களை விட பெரிய ரவுடியை, உங்களோட பெரிய ரவுடி யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளோ பெரிய ரவுடி உங்களுக்கு தெரியாதா? நான் வந்து ரவுடின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கூட தவறாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். உமர் யார் தெரியுமா? ஹத்தாபுடைய மகன் உமர். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவன காடுகளிலே ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு இளைஞர். உமரை பற்றி நாங்கள் தெரியணும். உமர் காடுகளில், பாலைவன காடுகளில் அந்த ஒட்டகங்களை ஓட்டி வரக்கூடிய ஒரு இளைஞர். ஹத்தாப் என்ன செய்வார்? அவருடைய வாப்பா காடுகளுக்கு போய் இந்த கேமல்ஸுக்கு எல்லாம் என்ன செய், சாப்பாடு கொடுத்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். உமர் போவார், போய் கொண்டு வருவார். வயிறு நிறைஞ்சிருக்காது. ஹத்தாப் அதை வந்து தட்டி பார்ப்பார், வயிறு எம்டியாக இருக்குது. என்ன செய்வார் தெரியுமா? அவர் சொல்லுவார், ஒரு ஒட்டகத்தை மேய்க்கிறது கூட வக்கில்லை அப்படிம்பார். உமர்கிட்ட சொல்லுவார், ஒரு ஒட்டகத்தை மேய்க்கிறது கூட உனக்கு வக்கில்லை, உனக்கு அறிவில்லையா, உனக்கு தெரியாதா அப்படிம்பார். அப்படிப்பட்ட உமர் மது அந்த பாட்டில்களை கையில் வைத்து கொண்டு தெரு தெருவாக அலையக்கூடிய உமர். காபாவினுடைய அந்த வீதிகளிலே, மக்காவுடைய வீதிகளிலே மது பாட்டில்களோடு வலம் வரக்கூடிய உமர். யாராலும் தடுக்க முடியாது. அபூஜஹல், உத்பா, ஷைபா, யாராலையும் உமரை தடுக்க முடியாது. உமர் என்ன வேணாலும் செய்வார். சண்டையிடணுமா இடுவார், அடிக்கணுமா அடிப்பார், திட்டணுமா திட்டுவார். ஆனால் அவரை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரவுடியார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் திடீரென்று ஒரு முடிவெடுத்தார்கள். இஸ்லாம் வருகிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். உமருக்கு பிடிக்கல. அது என்ன இஸ்லாம், அது என்ன தௌஹீத் என்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கோவப்பட்டு ஒரு நாள் வாளை உருவினார்கள். உமர் வாளை உருவிக்கொண்டு, நான் இன்றைக்கு முஹம்மதுடைய தலையை சீவாமல் வரமாட்டேன் என்று கிளம்பினார். எல்லோருக்கும் தெரியும், உமர் வாளை உருவிவிட்டால் தலையை எடுத்து விட்டு தான் திரும்புவார். அந்த அளவுக்கு மிக வீரமான ஒரு மனிதர் தான் இந்த உமர். வாளை எடுத்துக்கொண்டு சென்றார். அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி போய் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ஒரு சொட்டு மது அல்ல, ஒரு சொட்டு மது அல்ல, மதுவினுடைய வாடையை கூட நுகராமல் வாழ்ந்து மரணித்தார் உமர். மாற்றியது எது? இஸ்லாம். இஸ்லாம் என்ற ஏகத்துவ கொள்கை என்ன செய்து உமரை மாற்றியது. எங்களை மாற்றாதா? எங்களுடைய இளைஞர்களை மாற்றாதா? எங்களுடைய பிள்ளைகளை மாற்றாதா? எப்படிப்பட்ட உமர், எப்படி இருந்த உமர்? மதுவினால் ஊரை வலம் வந்து கொண்டிருந்த உமர் ஒரு காலத்தில் எப்படி ஆகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களிலே சொன்னார்கள், உமரினுடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று. எந்த அளவுக்கு மாற்றியது உமரை. அவருடைய தந்தை ஹத்தாபு சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு கூட வக்கில்லை. நமக்கு இந்த ஊரில் சொல்லுவாங்க மாடு மேய்க்க கூட வக்கில்லை, அதே போல அப்படி திட்டுகிறார். லாய்க்கு இல்லை அப்படின்னு திட்டுறாரு. ஆனால் உமர் எப்படி மாறினார்? 4 கண்டங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட பூமியினுடைய 1/3 பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு 4 கண்டங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்தது? உமரினுடைய காலடியில் வந்து விழுந்தது. நெப்போலியன் சொல்லுவார் உமரை பற்றி, நான் பெரிய ஒரு பிரதேசங்களை எல்லாம் நான் வெற்றி கொண்டிருக்கிறேன், ஆட்சி செய்கிறேன், ஆனால் உமர் ஆட்சி செய்யக்கூடிய மாதிரி என்னால் ஆட்சி செய்ய முடியலையா என்றார். உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி அவர் சொன்னார், இந்த இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு நல்ல ஒரு ஆட்சி வேண்டும் என்றால் இந்த உமருடைய ஆட்சி போல ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் சொன்னார் மகாத்மா காந்தி. எப்படி மாற்றியது உமரை? லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி தான். எப்படி ஒட்டகங்களை மேய்க்க கூட லாய்க்கில்லை என்று தந்தை திட்டினாரோ, அதே உமரினுடைய காலடியில் உலகத்தின் 1/3 பகுதி வந்து விழுகிறது. சிறப்பாக ஆட்சி செய்கிறார். இன்றும் 1400 வருடங்களுக்கு பிறகும் பெரிய பெரிய மனிதர்கள் அந்த ஆட்சியை பற்றி பேசுவதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால் அப்படி மாற்றியது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் பக்கத்தில் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் கனவிலே ஒரு மாளிகையை காட்டினான். கனவிலே எனக்கு ஒரு மாளிகை காட்டப்பட்டது. வெள்ளை மாளிகை, நல்ல ஆடம்பரமாக, அழகாக, மிக சிறப்பாக, பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மாளிகையை கண்டு நான் என்ன செஞ்சிட்டேன்? நல்ல வியப்படைகிறேன். எப்படி இவ்வளோ பெரிய மாளிகை யாருக்கு? நான் கேட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டேன், இது யாருடைய மாளிகை என்பதாக. ஜிப்ரீல் சொன்னார், இது உமருடைய மாளிகை என்று.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்தார்கள். பக்கத்தில் இருக்கிறார் உமரை பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமரே, அந்த மாளிகைக்குள் நுழைவதற்கு எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் உன்னுடைய ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன், நான் போகாமல் வந்து விட்டேன் அப்படின்னாங்க. இதை கேட்டவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீதா ரோஷப்படுவேன், நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாமே, போய் பார்த்துருக்கலாமேங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்படுவேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயே சொர்க்கத்திலே ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரராக உமரை மாற்றியது எது என்றால் இஸ்லாம். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்தது? ஒரு குடிகாரரை மாற்றியது. விபச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த மக்கா வாசிகளை மாற்றியது. உங்களுக்கு தெரியும், மக்காவை சுற்றி வீடுகளிலே என்ன செய்யும் சொன்னால் கதவுகள் திறந்திருக்கும், கொடி பறக்கும். கொடி பறந்தது என்று சொன்னால் அந்த வீட்டிலே விபச்சாரி ஒருத்தர் இருக்கிறாள், நீங்கள் வரலாம் என்பதற்காக அந்த கொடிகள் பறக்கப்படும். அந்த அளவுக்கு இருந்த மக்காவை இஸ்லாம் எந்த அளவுக்கு மாற்றியது! சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யக்கூடிய காலமாக இருந்த அந்த காலத்தை இஸ்லாம் எப்படி மாற்றியது! பெண் பிள்ளை என்பது பரிசு. ஒரு பெண் பிள்ளை, 2 பெண் பிள்ளை, 3 பெண் பிள்ளை, அதை நல்ல முறையில் வளர்த்து யார் திருமணம் முடித்து வைக்கிறார்களோ அந்த தந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தையே மாற்றக்கூடிய சக்தி வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்கு தான் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், சிலருக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தை கொடுப்பான். அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமான இடம். சொர்க்கத்தில் நமக்கு தெரியும், சொர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. இந்த உலகம் என்பது, சூரியன் என்பது இந்த உலகத்தை விட பெரியது. ஆனால் சொர்க்கம் என்பது அதை விட எல்லாம் பெரியது. அந்த பெரிய ஒரு இடத்திலே அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுக்குறான் முஃமின்களுக்கு. அப்போ சிலர் வர்றாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சில இடங்களை கொடுக்குறான். அப்போ திடீர்னு அல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன், உங்களுக்கு இந்த இடம் இல்லை, இதை விட ஒரு சிறந்த இடம் என்பதாக அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை என்ன செய்கிறான், மாற்றி கொடுக்குறான். அவங்க கேட்குறாங்க அல்லாஹ்விடத்தில், எதற்கு யா அல்லாஹ், நாங்கள் அந்த அளவுக்கு எந்த அமலும் செய்யலையே, எதற்கு என்பதாக அவர்கள் கேட்டார்கள். கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது எதற்காக தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லுவான், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக்க. அவங்க சொன்னாங்க, யார் அவருடைய மகன் இருக்கிறாரே, உங்களுடைய மகன் உங்களுக்காக தௌபா செஞ்சான், உங்களுடைய மகன் உங்களுக்காக தௌபா செய்து கொண்டிருந்தானே, அதனுடைய அந்த பரிசு தான் என்ன, இந்த அந்தஸ்து என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துல காட்டுவான். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பிள்ளை செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், எனக்காக என்னுடைய பிள்ளை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. அவர்களால் தங்களுடைய தாய் தந்தைக்கு துவா செய்ய முடியலை. ஏன்னா அவர்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கிறாங்க. அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக துவா செய்ய முடியாது என்று சொல்லி அழுகிறார்கள். என்னுடைய தந்தைக்காக நான் துவா செய்ய முடியாது என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் அழுகிறார்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்கணும். எங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பிள்ளையாக அது இருக்குமா, நாங்கள் எங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்பதை நாங்கள் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயத்தை தவிர வேறு எதுவுமே அவனை பின்தொடராது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று என்ன, சதக்கத்துல் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், ஒரு கிணறு வெட்டி கொடுக்கிறதோ அல்லது ஏதோ ஒன்று. அதே போல் இரண்டாவதாக சொன்னார்கள், பயன் தரக்கூடிய நல்ல அறிவு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, துவா செய்யக்கூடிய சாலிகான பையன், துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள், மகனோ மகளோ. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லலை, சாலிகான பிள்ளைன்னு மட்டும் சொல்லலை, உங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை. நாங்கள் நினச்சி பார்க்கணும், ஃபஸ்ட் நாங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கிறோமா, சாலிகான பிள்ளைகளாக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா, எங்களுடைய வாப்பாவுக்கு, எங்களுடைய உம்மாவுக்கு, எங்களுடைய வாப்பாவுடைய வாப்பாவுக்கு, அல்லது எங்களுடைய உம்மாவுடைய வாப்பாவுக்கு, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் துவா செய்கிறோமா? ஈவன் நமக்கு நம்மளுடைய தந்தை மரணித்து விட்டால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி ஆகிவிட்டாது என்று சொன்னால் எங்களுக்கு அங்கு அவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு தெரியாது. பல பேருக்கு ஜனாசா தொழுகை எப்படி நடத்துறதுன்னு தெரியாது. என்னுடைய வாப்பாவுக்கு நான் என்ன துவா செய்கிறது? 3வது தக்பீருக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஜனாசாவுடைய துவா எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது இமாம் ஓதிக்கிடுவார், நான் ஆமீன் மட்டும் சொல்லிக்கிடுவேன். இதுதான் எங்களுடைய நிலை. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் முதல்ல இருக்கணும், நாங்கள் முதல்ல மாறணும். அது அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த துவாக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய மரணத்திற்கு பிறகும் அந்த பிள்ளைகள் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மறுமை நாளில், மறுமையினுடைய அந்த நாளிலே சிலர் அல்லாஹ் என்ன செய்வான்னா அழைப்பான். நபிமார்கள் எல்லோரும் நிற்கக்கூடிய அந்த இடம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய நபிமார்கள் எல்லாரும் நிற்கக்கூடிய இடம், உலகத்தில் இருக்கக்கூடிய அவுலியாக்கள் எல்லோரும் நிற்கக்கூடிய இடம், இமாம்கள் எல்லாம் நிற்கக்கூடிய இடம், எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் முதல் நம்மோடு பழகியவர்கள், பழகாதவர்கள், நண்பர்கள், குடும்பங்கள் எல்லோரும் நிற்கக்கூடிய அந்த இடத்துல சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா அப்படியே அழைச்சி கிரீடத்தை அணி வைப்பான் தலையில். இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்கும், சில பேருக்கு முன்னால் நாங்கள் சில பட்டோலைகளாக அது என்ன பட்டாடைகள் வாங்கினாலோ அல்லது ஏதாவது ஒரு பரிசுகளை வாங்கினாலோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கு அந்த மறுமை நாளிலே நபிமார்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் எல்லோரும் நிற்பதற்கு அந்த சூழலிலே அல்லாஹ் சிலருக்கு கிரீடங்களை அணிவிப்பான். அல்லாஹ் அவர்கள் கேட்பார்கள், எதற்காக யா அல்லாஹ் எனக்கு இந்த கிரீடம், நான் இதற்காக எந்த அமலும் செய்யவில்லையே என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், உன்னுடைய மகன் குர்ஆனை மனனம் செய்திருந்தான், உன்னுடைய மகன் ஹாஃபிலாக இருந்தான், குர்ஆனை மனனம் செய்த ஹிஃப்லு செய்த ஹாஃபிலாக இருக்கிறான், அதற்காகத்தான் உனக்கு இந்த பரிசு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த மக்களை சங்கைப்படுத்துகின்றான், கண்ணியப்படுத்துகின்றான். எங்களுடைய பிள்ளைகள் டாக்டராகலாம், பிரச்சனை இல்லை, இன்ஜினியர்ஸ் ஆகலாம், எதுவாக வேண்டுமானாலும் மாறலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் ஹாஃபிலாக இருக்கிறதா, அவர்களுக்கு மார்க்க விஷயங்கள் தெரிகிறதா, அடிப்படை இஸ்லாமிய அறிவு அவர்களுக்கு இருக்கிறதா, அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருக்கிறதா, இஸ்லாத்தை பற்றிய அறிவு இருக்கிறதா. இன்றைக்கு கடுகளவுக்கு எங்களுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கும் தற்கொலை குறைவு என்று சொல்வார்கள். முஸ்லீம் சமூகத்தில் தற்கொலை குறைவு என்றால் என்ன காரணம், அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, தற்கொலை செய்வது ஹராம் அப்படிங்கிற ஒரு அறிவு. தற்கொலை செய்தாலும் இறந்ததற்கு பிறகு நாங்கள் கபருக்கு செல்ல போகிறோம், பர்சக் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு சின்ன ஒரு அறிவு. அதற்கு பிறகு மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அறிவு இருப்பதனால்தான் இன்றைக்கு பல பிள்ளைகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் தற்கொலை செய்யாமல் இருக்கிறது. மற்ற சமூகங்கள் எடுத்துக்கொண்டால் எக்ஸாமில் ஃபெயிலு என்ன செய்கிறாங்க, தற்கொலை, காதல் தோல்வி தற்கொலை, இதே போல் மது பானங்கள், இது போதை, இதெல்லாம் கிடைக்கலையா வாப்பாவையும் கொண்டு அவனும் தற்கொலை. இப்படி மற்ற சமூகங்களில் இந்த மாதிரி நிலைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் சமூகத்தில் இது குறைவு என்று சொன்னால் ஒரு சில கடுகளவு ஈமான் உள்ள மக்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதன் காரணமாகத்தான். அந்த ஈமானுள்ள கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை ஆக்கி வைக்கணும். அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் இதே போன்ற நிலையில் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு பெரிய ஒரு நிலையில் வச்சு எங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஷேக் சுதேஸ் தெரியும் உங்களுக்கெல்லாம். அவருடைய குரலால் உலகத்தை கவர்ந்தவர் ஷேக் சுதேஸ். சொல்லுவாங்க, நான் முன்னாடி ஒரு காலத்தில் சேட்டை பிடிச்ச பையனாக இருந்தேன். ஆனால் என்னுடைய உம்மா என்ன செய்வாங்க, என்னை திட்டக்கூடிய நேரத்தில் நீ ஹரமுடைய இமாமாக ஆக போகிறவன் நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க. இன்றைக்கு எப்படி நாம் திட்டுற மாதிரியெல்லாம் திட்டுறதில்லை. அவங்க உம்மா எப்படி திட்டுவாங்க, ஹரமுடைய இமாமாக ஆக போகிறவன் செய்கிறதா இது, அந்த வேலையா இது, நீ அப்படியெல்லாம் ஆக போகிற, நீ ஏன் இப்படி செய்கிற இப்படின்னு சொல்லி என்னுடைய தாய் என்னை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். பிற்காலத்தில் நான் ஹரமுடைய இமாமாகவே மாறிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய உம்மா செய்த அந்த திட்டு என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை திட்டும்போது கூட கவனமாக இருக்க வேண்டும். மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எங்களுடைய வார்த்தைகளுக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருப்பார்கள் பக்கத்தில். பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் துவா செய்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் சரி, மலக்குமார்கள் பக்கத்தில் இருந்து ஆமீன் சொல்வார்கள். அந்த ஆமீனில் நல்ல வார்த்தைகள் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அதை கபூல் செய்து உண்மையில் அதை எங்களுக்கு வாழ்க்கையில் காண்பித்து தருவான் என்பதற்கு ஷேக் சுதேஸ் ஒரு உதாரணம். இதே போல் பல உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். இமாம் புகாரி உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஆரம்பத்தில் கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, கண்கள் தெரியாமல் இருந்துச்சு. அவருடைய தாயினுடைய துவாவின் காரணமாகத்தான் பார்வை மீண்டும் கிடைத்தது என்று வரலாறுகளில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கக்கூடிய நேரத்தில் மார்க்க அடிப்படைகளோடு உலக கல்வியையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். மார்க்கத்தை விட்டு தூரப்படுத்தக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கு ஒரு பையன் பள்ளிவாசலுக்கு போகிறான், தாடி வைக்கிறான், அல்லது ஏதோ ஒன்று இஸ்லாமிய அடிப்படையில் செய்கிறான்னு சொன்னால் முதல் எதிரியே வாப்பாவும் உம்மாவுமாக இருக்கிறார்கள். அந்த வேலையை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் செய்யக்கூடாது. அதற்கு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் மேற்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள், அவன் படிக்கக்கூடிய மேற்படிப்புகளாக இருந்தாலும் அதையும் நாங்கள் ஆர்வப்படுத்த வேண்டும். ஆனால் இஸ்லாமிய கல்வியை ஒரு காலம் விட்டுவிடாதவர்களாக, தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுதல் போன்ற விஷயங்களை விட்டுவிடாத ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே போன்ற பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.